அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபண்டோட கேட்டகரி பார்க்கும்போது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஹவுஸ் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்கீமை லான்ச் பண்ண டேட்டு இன்செப்ஷன் டேட்டு 1 ஜனவரி 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச்மார்க் டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். நீங்கள் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் டைரக்ட் பிளான் growth. இந்த ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 2583 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆஃப் எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.10% இருக்குது, ரெகுலர் பிளானில் 0.35% இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 5th February 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹25.8195, ரெகுலர் கோத்தில் ₹24.6935. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு மூலிமா ₹500 தேவைப்படும். இது லம்சம் அமௌண்ட்டாக இருந்தால் ₹5000 தேவைப்படும். எக்ஸிட் லோனு பார்க்கும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 15 டேஸ்க்குள்ளே இந்த ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது அதுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு ஹை. எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth இதனோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது பார்த்துடலாம். 6 மந்த்ஸில் இந்த ஃபண்டு 19.22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 32.08%, 3 இயர்ஸில் 18.88%, 5 இயர்ஸில் 14.58% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸில் பார்க்கும்போது இது 10.69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 6 மாதங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,19,221 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹19,221 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,32,083 இருக்குது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணது மூலிமா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் அது ₹32,083. இதுவே இந்த ஃபண்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,68,002 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹68,002 இருக்குது. 5 வருடங்களுக்கு முன்னாடி எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அதோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,97,475 இருக்குது. இன்னைக்கு தேதி கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது அது ₹97,475 இருக்குது. எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth லம்சம் அமௌண்ட்டு ₹1,00,000 10 வருடங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹2,76,000 இருக்குது. அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது மூலமா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது அது ₹1,76,000. எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல சிப்பு முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதையும் பார்த்தலாம். இப்போது இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 6 மாதங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹67,757 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹7,757 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 1 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,39,042 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹19,042 இருக்குது. 3 வருடங்களாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் ₹10,000 டைரக்ட் பிளான் growthல இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹4,93,000 இருக்குது. இது மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் இன்னைக்கு தேதி பார்க்கும்போது அது ₹1,33,000. எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6,00,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹9,00,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹3,00,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 10 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹12,00,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹24,72,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹12,72,000 இருக்குது. 10 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது அது ₹12,72,000 இருக்குது. இப்போ நம்ம எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்ட்ஸோட கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம்.
SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth 6 மாசத்துல கொடுத்த ரிட்டர்ன் வந்து 19.22%. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 17.05% இருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜை காட்டிலும் கூடுதலாக 6 மாசத்துல SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர்ல SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth ரிட்டர்ன் வந்து 32.08%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 31.62% இருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth வந்து ஒரு வருஷத்துல அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.88%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 17.90% கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 3 வருஷத்தில் SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth கொடுத்த ரிட்டர்ன் வந்து 14.58%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 14.68% இருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் சற்று குறைவாக தான் SBI கோல்ட் ஃபண்ட் 5 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth கொடுத்த ரிட்டர்ன் வந்து 10.69%, வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.55%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growthல 10 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது SBI கோல்ட் ஃபண்ட் 6 months, 1 year, 3 years and 10 yearsல வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எக்ஸப்ட் 5 years. 5 years கூட பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் SBI கோல்ட் ஃபண்ட் ஸ்லெண்டர் மார்ஜின் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் யாராவது SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growthல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது SBI கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth எக்ஸலண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.